அவர்களை வலை வீசி பிடிக்கிறாராம் இறைவன். நாம நினைக்கிறோம், நான் போறேன், நான் நடந்து போறேன், நான் கிரிவலம் போறேன், நான் பண்ற பூஜை, அதனால நான் இந்த இறைவனை நான் தான் கும்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இறைவன் அவன் அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்யவே அனுமதிப்பானாம். அதனால தான் இந்த பாட்டில் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு களிப்பனாகாதே, காரிகை யார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடுமாகாதே. இந்த பாட்டில் சொல்லிக்கிட்டே வருவார். இவ்வளோ தடைகள் இருக்குமா, எனக்கு இனிமேல் வராதே, எனக்கு இதுவே வராதே. ஏன் வராது? மீனவனாகவும் வேடவனாகவும் வந்து என் மேலே வலை வீசி என்னைய என் பெருமான் பிடிச்சிட்டாரு, அதனால் இனிமேல் அப்படி ஒரு நிலையே எனக்கு வராது அப்படின்ற மனநிலை வருமா. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும்? போகிறோம், ஒவ்வொரு ஸ்தலமாக போகிறோம், போய்